சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அன்பின் சாட்சியாய் விளங்கிடுவே, அருள் திரு ஆவியை பெற்றிடுவே. அன்பின் சாட்சியாய் விளங்கிடுவே, அருள் திரு ஆவியை பெற்றிடுவே. நானிலம் சென்று பலன் தருவே, நானிலம் சென்று பலன் தருவே. நன்மைகள் உண்டாகும் நற்செய்தி தந்திட நீங்களின் சாட்சிகள் வாழ்வினில் காட்டுங்கள். நீங்களின் சாட்சிகள் உலகினை வெல்லுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் மிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு மாபெரும் மகிழ்ச்சியின் திருவிழா. காரணம், ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார். இயேசுவை இந்த கல்லறை அடக்க முடியவில்லை. மனிதர்களுடைய அந்த அதிகாரமும் ஆணவமும் கர்வமும் ஒரு இறைமகனை மண்ணுக்குள் புதைத்து வைக்க முடியவில்லை. அலகையினுடைய சக்தி ஆண்டவர் இயேசுவை முடித்துவிட முடியவில்லை. மாறாக வெற்றி வீரராக அவர் உயிர்த்தெழுகின்றார். இந்த உலகத்தில் இதுவரை நிகழ்ந்திராத ஒரு நிகழ்வு இனி ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னம்னா அது அந்த உயிர்ப்பு. இயேசுனுடைய உயிர்ப்பு மீண்டும் இந்த மானுட சமுதாயத்திற்கு புதிய வாழ்வியல் நெறிமுறைகளை உறுதிப்படுத்தியது. இயேசுனுடைய உயிர்ப்பு இந்த மனிதன் மண்ணோடு முடிந்து போய்விடுகின்ற ஒரு படைப்பு அல்ல, மாறாக விண்ணிற்கு உரியவன் என்பதை சிறப்பாய் வெளிப்படுத்திய ஒரு நிகழ்வு. இன்றைக்கு காலியான கல்லறை அதற்கு சான்று பகர்ந்து கொண்டிருக்கின்றது. நாமும் இயேசுனுடைய உயிர்ப்புக்கு சான்று பகர நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த உயிர்ப்பின் செய்தியை நாம் அனுபவிப்பதோடன்றி மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல, அவர்களுக்கும் எடுத்துச் சொல்ல இந்த திருப்பலியில் வரம் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். இப்பொழுது உன்னதங்களிலே என்ற மகிழ்ச்சியின் கீதமானது பாடப்பட இருக்கின்றது. இந்த தவக்காலத்திலே துக்கத்தின் அடையாளமாகவும் துயரத்தின் ஒரு நிகழ்வாகவும் பாடப்படாமல் இருந்த உன்னதங்களிலே என்ற கீதம் இன்றைக்கு மகிழ்வோடும் மனநிறைவோடும் ஆர்ப்பரிப்போடும் ஆரவாரத்தோடும் மீண்டும் பாடப்படுகின்றது. காரணம், இயேசு உயிர்த்து விட்டார். எனவே மகிழ்ச்சியோடு இந்த பாடலிலே நாம் பங்கு பெறுவோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரென் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் வழியாக சாவை வென்று நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு இந்நாளில் மீண்டும் திறந்து வைத்தீர். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பை பெருவிழாவாக கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியாரால் புதுப்பிக்க பெற்று ஒளிமிக்க வாழ்வுக்கு உயிர்த்தெழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறந்த இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 10வது அதிகாரம் 34 மற்றும் 37 மற்றும் 43 வரையுள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும்.
கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகியின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டுப்புறங்களிலும் எருசலேம் நகரிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்கச் செய்தார். ஆயினும் அனைத்து மக்களும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நாங்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றன என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று இஸ்ராயேல் இனத்தார் சாற்றுவார்களாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரது வலக்கரம் என்னை நிலைநிறுத்தியது, ஆண்டவரது வலக்கரம் வலிமையாய் செயலாற்றியது. இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன், ஆண்டவருடைய அரும் செயல்களை பறைசாற்றுவேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வீடு கட்டுவோர் புறக்கணித்த கல்லை வீட்டுக்கு மூலைக்கல்லாயிற்று. ஆண்டவர் செயல் இது நம் கண்ணுக்கு வியப்பாயுள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இரண்டாம் வாசகம். மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முடிய இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள், அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்துவிட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாற்றி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் நாம் ஆண்டவரின் பாஸ்காவை கொண்டாடுவோமாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, இறைவாக்கியங்கள் 1 முதல் 9 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதைக் கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதைக் கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். விழாக்களிலேயே முதன்மையான ஒரு விழா, மறை நிகழ்வுகளிலேயே மிக பெரும் மறை நிகழ்வு, மனித சமுதாயத்திற்கு கிடைத்த பரிசு பொருள்களிலும் அரும் அடையாளங்களிலும் மிகப்பெரிய கிடைத்ததற்கரிய பரிசு பொருளும் அரும் அடையாளமும் இந்த உயிர்ப்பு. விழாக்களிலேயே முதன்மையான ஒரு விழா அப்படின்னா இந்த உயிர்ப்பு தான். காரணம், உயிர்ப்புக்கு முன் உயிர்ப்புக்கு பின் என்று சொல்லி இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் பிரிக்கின்ற பொழுது உயிர்ப்பினுடைய பின்னணியிலிருந்து இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு முன்னிருந்த வாழ்க்கையையும் அவருடைய போதனையையும் அவருடைய அரும் அடையாளங்களையும் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் அழைக்கப்படுகின்றோம். மறை நிகழ்வுகளிலேயே மிக பெரும் அல்லது அடிப்படை மறை நிகழ்வு என்று சொல்லுகின்ற பொழுது புனித பவுலடியாருடைய வார்த்தை கூர்ந்து நோக்க வேண்டியது. ஆண்டவர் இயேசு உயிர்க்காவிட்டால் நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம் வீண். எனவே இன்றைக்கு உயிர்ப்பு தான் இந்த மறை நிகழ்வுகளுக்கெல்லாம் அடித்தளமாக அமைந்து நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்திற்கு பொருளையும் அர்த்தத்தையும் கொடுத்திருக்கின்றது. இந்த மனித சமுதாயத்திற்கு கிடைத்த மிக பெரும் பரிசு பொருள், மிக பெரும் அரும் அடையாளம் அப்படின்னா அது உயிர்ப்பு தான். காரணம், எந்த மனிதன்
கடவுளை விட்டு தொலைவில் சென்றிருந்தானோ, எந்த மனிதன் இந்த உலகத்தில் செத்து போயிருந்ததோ அந்த மனிதன் மீண்டும் கடவுளை நோக்கி திரும்பி வரவும், அந்த மனிதன் மீண்டும் உயிர்த்து ஒரு மாண்பையும் மகத்துவத்தையும் இந்த மானுட சமுதாயத்திற்கு கொண்டு வந்து சேர்த்ததும் இந்த அரும் அடையாளமான உயிர்ப்பின் வழியாக மாத்திரமே. எனவே இன்றைக்கு உயிர்ப்பை கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம். உயிர்ப்புக்கு சான்றுகள் சில. முதலாவது, காலியான கல்லறை. இந்த உலகத்தில் இதுவரை ஒரு கல்லறை புதைத்த மறுநாள் காலியானதாக சரித்திரமில்லை. ஒருவேளை சில ஆண்டுகள் எடுக்கலாம், அல்லது சில நேரங்களிலே அந்த உடல் மண்ணோடு மக்குவதற்கு சில மாதங்களும் எடுக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய உடல் அந்த கல்லறையில் இல்லாமல் போனது. காலியான கல்லறை இன்றைக்கு உயிர்ப்பினுடைய முதல் சாட்சியம். அந்த வெற்றுக்கல்லறையை மகதலா மரியா, திருத்தூதர்கள், அன்னை மரியா என்று சொல்லி ஒவ்வொருவரும் சந்தித்து விட்டு வருகின்றார்கள். இந்த உலகத்தில் உயிர்ப்புக்கு முதல் சாட்சியம் பகர்ந்ததே காலியான அந்த கல்லறை. இரண்டாவது, சீடர்கள், திருத்தூதர்கள். திருத்தூதர்களுடைய வாழ்க்கை இயேசுவினுடைய மரணத்திற்கு பின் மாறிப்போயிருந்தது. திருத்தூதருடைய வாழ்க்கை மீண்டும் தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு தயாராகி கொண்டிருந்தது. இயேசுவினுடைய இறப்போடு எல்லாம் முடிந்து போய்விட்டது, இனி எங்களுக்கு எதுவும் இல்லை என்று சொல்லி மீண்டும் தங்களுடைய பழைய தொழில்களான மீன்பிடிக்கின்ற தொழிலுக்கு ஒரு சிலரும் இன்னும் அவருடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பவும் தயாராகி கொண்டிருந்தனர். இதற்கு இடைப்பட்ட காலத்திலே வெளியே வர முடியாமல் அஞ்சி நடுங்கி அறைக்குள் தங்களை அடக்கி கொண்டனர். ஆனால் எப்பொழுது உயிர்ப்பும் பெந்தகோஸ்து அனுபவமும் சீடர்களுக்கு கொடுக்கப்படுகின்றதோ அப்பொழுது அவர்கள் உயிர்ப்புக்கு சான்று பகர ஆரம்பிக்கின்றார்கள். அதுவரை முடங்கி போயிருந்தவர்கள் முழுமையாக வெளியே வருகின்றார்கள். அதுவரை பேசுவதற்கு பயந்து போயிருந்தவர்கள் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது என்ற உறுதிப்பாட்டிற்கு வருகின்றார்கள். அதுவரை சாவை கண்டு பயந்தவர்கள் உயிருக்கு எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் இயேசுவை அறிவிக்கின்றார்கள். எனவே இயேசுனுடைய உயிர்ப்புக்கு திருத்தூதர்களுடைய சாட்சியம் மிகவும் அடிப்படையானது. இறுதியிலே இயேசுனுடைய உயிர்ப்புக்கு சான்று படைவீரர்களும் கூட. யார் காவல் காத்து கொண்டிருந்தார்களோ அவர்களே இயேசுனுடைய உயிர்ப்புக்கு சான்று பகர்கின்றார்கள். ஏனென்றால் கல்லறையினுடைய வாயிலின் கல் அகற்றப்படுகின்றது. இயேசு உயிர்த்தெழுகின்றார். இந்த படைவீரர்கள் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஓடிச் சென்று அறிவிக்கின்றார்கள். பணம் கொடுத்து அந்த செய்தியை மாற்றுகின்றார்கள் பரிசேயர்களும் தலைமை குருக்களும். தூங்கிக் கொண்டிருந்த பொழுது இயேசுவின் உடலை எடுத்துச் சென்று விட்டதாக நீங்கள் மக்களிடையே சொல்லுங்கள். நிறைய பணம் கொடுக்கின்றார்கள். அதை மீறி அவர்களுடைய வாயிலிருந்து உண்மை வெளியே வருகின்றது. இப்படி காலியான கல்லறை, படைவீரர்கள், திருத்தூதர்களுடைய சாட்சி அனுபவங்கள் இயேசுடைய உயிர்ப்புக்கு இன்றும் சான்று பகர்ந்து கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் தாண்டிய உன்னதமான ஒரு சாட்சியம் எங்கே இருக்குதுன்னா அது நாம் ஒவ்வொருவரிலும் இருக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்று பகர வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிற்பாடு திருத்தூதர்களை அனுப்புகின்ற பொழுது சென்று உலகெங்கும் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். சாட்சியம் கூற அனுப்பப்பட்டவர்கள்.
இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவுடைய உயிர்ப்புக்கு சான்று பகரப் போகின்றோம். எப்படி? வார்த்தையாலா? அல்லது ஒரு விவிலியத்தை தூக்கி கொண்டு ஆங்காங்கே முச்சந்தைகளில் நின்று இயேசு உயிர்த்து விட்டார், இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொல்லி அறிவிக்கப் போகின்றோமா? உண்மைதான், அது ஒரு வழிமுறை. இல்லை, அதை தாண்டிய இன்னொரு வழிமுறை என்னன்னா, அன்றாட வாழ்க்கையில் உயிர்ப்புக்கு சான்று பகரப் போகின்றோம். இயேசு எதற்காக மரணித்தாரோ, இயேசு எதற்காக இறந்தாரோ, இயேசு எதற்காக சிலுவையில் அறையப்பட்டு கொலை செய்யப்பட்டாரோ, அந்த விழுமியங்களை, அந்த மதிப்பீடுகளை மீண்டுமாக நாம் வெளியே கொண்டு வருகின்ற பொழுது இயேசுடைய உயிர்ப்புக்கு சொல்லாமல் சான்று பகர்கின்றோம். வார்த்தைகளால் அல்ல, வாழ்க்கையினால் சான்று பகரப் போகின்றோம். அப்ப இயேசு எந்த விழுமியங்களுக்காக தன்னை பலியாக்கினார்? உண்மை என்ற விழுமியத்திற்காக. அதைத்தான் பிலாத்துவிற்கு முன்பாக உறுதியாக சொல்லுவார். உண்மைக்கு சான்று பகர்வதே என்னுடைய பணி, அதற்காகவே பிறந்தேன், அதற்காகவே நான் என் உயிரை கையளிக்கின்றேன். அப்போ உண்மை, நீதிக்கு சான்று பகர்வது, நீதிக்கான விழுமியத்திற்காக உயிர் கொடுப்பது. இன்றைக்கு நீதிக்காக உயிர் கொடுத்த உத்தமர்கள் ஏராளம். எனவே நீதிக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். சமயத்திற்கு ஏற்ற ஒரு நீதியை அல்ல, சந்தர்ப்பவாதத்திற்கு ஏற்ற சூழ்நிலைகளை பயன்படுத்தி கொண்டு நீதியை மாற்றுவதல்ல, அல்லது விலை போகின்ற நீதியை அல்ல, மாறாக மாறாத நீதிக்கு நாம் சான்று பகர வேண்டும். அப்படின்னா இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்று பகர்கின்றோம். அன்பிற்கு, இறையாட்சி அன்பிலே ஆழமாக வேரூன்றப்பட்டிருக்கின்றது. அடுத்தவர்களை ஏற்றுக்கொண்டு, அடுத்தவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களை அன்பு செய்ய வேண்டும். என இறையாட்சியினுடைய அடிப்படை விழுமியம் அந்த அன்பிலே அடங்கி இருக்கின்றது. இன்றைக்கு அன்பிலே நாம் பலனை எதிர்பார்க்கின்ற அன்பிற்கு முக்கியத்துவமும், எந்த பலனும் கிடைக்காத உறவுகளுக்கு உதாசீனத்தையும் பதிலாகவும் அதை நம்முடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடாகவும் வைத்திருக்கின்றோம். இல்லை, அன்பு கைமாறு கருதாதது, அன்பு எதையும் எதிர்நோக்காதது. அன்பு என்பது கொடுப்பதிலே அடங்கி இருக்கின்றது. இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சான்று பகர வேண்டும் என்றால் இந்த அன்பு நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும். மன்னிப்பு, அடுத்தவர்களை மன்னிக்கின்ற உள்ளங்கள் மாத்திரமே கிறிஸ்துவிற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு சான்று. காரணம், இயேசு மன்னிப்பை சிலுவையில் தொங்குகின்ற பொழுது கூட அவர்களுக்கு கொடுத்தார். தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி அந்த மன்னிப்பை தன்னை கொன்றவர்களுக்கும் கொடுத்தார். எனவே மன்னிக்கின்ற பொழுது இயேசுவின் உயிர்ப்புக்கு சான்று பகர்கின்றோம். இன்றைக்கு உயிருள்ள சாட்சிகள் தேவைப்படுகின்றார்கள். அது எங்க இருக்குது? நம்மிலே இருக்கின்றது. நாம் உயிர்ப்புக்கு சான்று பகர வேண்டும் என்றால் இயேசுவினுடைய இந்த விழுமியங்களை நம்முடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் தாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் இதற்கு ஏற்ப அமைந்திருக்க வேண்டும். எனவே இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு காலியான கல்லறை அறிவித்தது படைவீரர்கள் அறிவித்தார்கள், சீடர்கள் ஆண்டவர் இயேசுவை அறிவித்தார்கள் என்றால் இன்றைக்கு நாம் எப்படி அறிவிக்கப் போகின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்தவர்களாக இனி இந்த உயிர்ப்பு என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் இயேசுவினுடைய அந்த செயல்பாடுகளுக்கு, இயேசுடைய போதனைக்கு சான்று பகருகின்ற உன்னதமான ஒரு வாழ்வாக அமைந்து இயேசுவின் உயிர்ப்புக்கு இனி வருகின்ற காலங்களிலெல்லாம் நான் சான்று பகர்வேன் என்று சொல்லி இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்கு வாழ்வாகவும் அடுத்தவர்களுக்கு விண்ணகத்தை அடையக்கூடிய வழியாகவும் அமைய இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம்
கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகின்றேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவிடம் உறுதியாய் நம்புகின்றேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது அன்பு வானகத் தந்தையிடம் இந்த உயிர்ப்பு பெருவிழா நாளிலே நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களையும் நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். வாழ்வின் நாயகனே இறைவா, நீர் சாவினை வென்று பாவத்தை அழித்து இருளை அகற்றி வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தது போல நாங்களும் எங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற சோதனைகளிலும் வெற்றி பெற்று உயிர்ப்பின் மக்களாய் வாழ உம் வழியில் வெற்றி நடை போட தேவையான வரமருள இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியின் பிறப்பிடமே இறைவா, இஸ்ரேல் மக்கள் வேதனைகளையும் இன்னல்களையும் கடந்து பாஸ்கா விழாவை கொண்டாடியது போல உமது உடலாகிய எம் திருச்சபையையும் அனைத்து எதிர்ப்புகளையும் முரண்பாடுகளையும் கடந்து இந்த உயிர்ப்பின் விழாவினை கொண்டாடவும் பாஸ்கா விழாவின் கனிகளை நிரம்ப பெற்று வாழ்ந்திடவும் வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் மீட்பரே, உம்முடைய உயிர்ப்பு விழாவை கொண்டாடும் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். இறைமக்கள் அனைவரும் உம்முடைய உயிர்ப்பின் ஒளியை பெற்று திருச்சபையின் உண்மையான உறுப்பினர்களாக வாழ தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் வல்லலே, பல்வேறு பிரச்சனைகளால் அல்லல்படும் எம் நாட்டிற்காக வேண்டுகிறோம். எம் நாட்டு மக்கள் உண்மையான விடுதலையை பெறவும் எம் நாட்டு தலைவர்கள் சிறப்பாகவும் நேர்மையான முறையில் மக்களை வழிநடத்தவும் வேண்டிய ஞானத்தை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த உயிர்ப்பு பெருவிழாவிலே நாங்கள் நம்பிக்கையோடு வேண்டியிருக்கின்ற அனைத்து மன்றாட்டுக்களையும் ஏறெடுத்து கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே உயிர்த்த இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ளத்தை தந்தேன் இறைவா, உள்ளதை தந்தேன் தேவா, இது தந்த போதும் ஈடாகவில்லை, என்னையே தந்தேன் இறைவா. ஏற்றிடுவீர் என்னை மாற்றிடுவீர், என் வாழ்வு உமதாயிட. ஏற்றிடுவீர் என்னை மாற்றிடுவீர், என் வாழ்வு உமதாயிட. வார்த்தையாலே உலகினை படைத்தார், நலன்களினாலே
ஜீவிய காலமும் இணைத்தார். எதை நான் தருவேன் இறைவா, எல்லாம் நீ தந்தது. எதை நான் தருவேன் இறைவா, எல்லாம் நீ தந்தது. என்னையே தந்திட்டேன், ஏற்றிடு என் இறைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்களிப்புறும் நாங்கள் இப்பழிப்பொருள்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றால் உமது திரு அவை வியத்தகு முறையில் புது பிறப்படைந்து வளம் பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறியவரே, எங்கள் சாவை தமது சாவால் அழித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாகும் எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திரளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் இரத்தம் உன்பானமாகட்டும். இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் இரத்தம் உன்பானமாகட்டும். வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, வாக்கு தந்த தேவா, தேடி வந்த இறைவா, தகுதியில்லாத ஏழை நான். ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன், ஒரு வார்த்தை சொல்லும் குணம் பெறுவேன். இது என்னுடல் உன்னுணவாகட்டும், இது என் இரத்தம் உன்பானமாகட்டும். உலகின் ஒளி அது நான் என்றேன், உண்மையின் வழி அது என்னில் என்றேன். உலகின் ஒளி அது நான் என்றேன், உண்மையின் வழி அது என்னில் என்றேன். வாழும் காலம் வரையில் என்னுடன் இருப்பேன், வரையில்லாத அன்பால் இன்னுயிர் தந்தீர். இயேசுவே உம் நினைவாக செய்திடுவேன், இயேசுவே உம் நினைவாக செய்திடுவேன். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவையை என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்கா மறை நிகழ்வுகளால் அது புதுப்பிக்கப் பெற்று உயிர்ப்பின் பேரொளிக்கு வந்து சேர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் உயிர்ப்புக்கு சான்று பகர சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. சிலுவையில் அறையுண்ட மெசியா, இறைவல்லமையும் இறைஞானமுமாயுள்ளார். இதை உள்ளங்கள் உணர்ந்திடட்டும், இந்த உலகமும் உணர்ந்திடட்டும். அல்லேலூயா